friends, welcome to our channel. Let's know it. நாம இன்னைக்கு பானிபூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த பானிபூரி பண்றதுக்கு தேவையான கொத்தமல்லி கீரை, அப்புறமா புதினா இதெல்லாம் என்னோட கார்டன்ல இருந்து எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க. முதல்ல பானிபூரி பண்றதுக்கு தேவையான மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவை பிசைஞ்சிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பும் சேர்த்து கலந்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற ரவை மாவு எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சிக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. மாவு ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். மாவு மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈர துணி வச்சு அதை கவர் பண்ணி வச்சுருங்க. இந்த பூரிக்குள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா பண்ணுறதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்ச பட்டாணி, அப்புறமா ரொம்பவே ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை எடுத்துக்கோங்க. நான் பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டே வேக வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி சால்ட்டு போடலைன்னா இந்த மசாலாவை பிசைஞ்சிக்கிறப்போ அது கூடவே சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு தேவைக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ இந்த பானிபூரியோடைய ரசம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துடலாமா? புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி கீரை ஒரு கைப்பிடி, வெல்லம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி, ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகா. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக ஜீரகமும் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு பவுலில் ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு அதில் நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த ரசம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாகவே இருக்கணும். அதனால நிறைய தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே இந்த ரசத்தில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ரசமும் ரெடி ஆயிடுச்சு. பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை கவுண்டர் டாப் மேலே போட்டு நல்லா விரிச்சிக்கோங்க. உங்ககிட்ட குக்கி கட்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் அதை கட் பண்ணிக்கோங்க. குக்கி கட்டர் இல்லைன்னா பாட்டில் கேப் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். பூரி எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம பண்ணி வச்சிருக்கிற பூரி எல்லாம் சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பானிபூரிக்கு தேவையான ரசம், மசாலா, அப்புறமா பூரி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பூரியை உடைச்சி ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். மசாலா ஸ்டஃப் பண்ண பூரி எல்லாமே ஒரு பிளேட்டில் அசம்பிள் பண்ணிட்டு ஒரு பவுலில் ரசத்தையும் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த ரசத்தில் டிப் பண்ணி அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பானிபூரி ஃபேவரட்டாக இருக்கவங்க வீட்டிலே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.